ஓ மகளிர் மட்டும். என்ன வேணுங்க? 2 துப்பாக்கி கொடுங்க, சுட்டுக்கறேன். டீ இருக்கா இல்லையா சொல்லுமா, கிளம்புறோம். இருங்க, போயிடாதீங்க. வணக்கங்க. வணக்கம். டீ ஒண்ணுங்களா ரெண்டுங்களா? எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி 2 பேர் குடிச்சுவாங்களா? 2 டீ கொடுமா. சரிங்க. சக்கரை ஜாஸ்தி வேணுங்களா கம்மி வேணுங்களா? குத்து மதிப்பா அள்ளி ஏறிமா. இந்த போட்டு தரங்க. வணக்கம். சும்மா அதுக்கு வணக்கம் சொல்ல, டீயை போடு. சரிங்க. வணக்கங்க. இந்த அம்மா வணக்கம் சொல்றத பார்த்தா இந்த மாசம் ஃபுல்லா டீ குடிக்க எவனுமே வரல. நம்ம 2 இடிச்சு வாங்கி தான் மாட்டி இருக்கிறோம். விதிய பாத்தியா? கத்தி கப்படாவுக்கெல்லாம் தப்பிச்சு ஒரு காப்பி கடைக்காரி கிட்ட மாட்டிட்டுமே. என்ன வேணுங்க? இன்னும் நீ டீ போடலையா? இல்லைங்க. போடா. இந்த போட்டு எனக்கு வணக்கங்க. அடச்சே, என்ன யார் எப்ப பார்த்தாலும் வணக்கம் வணங்குறா? என்ன பொது கூட்டத்துல வந்த மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கா? என்ன அடச்சே? ஏப்பா, என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா? ஒரே கொலாப்ஸா இருக்கே. வணக்கம் வணக்கம், கொடுத்துரு. என்னாச்சு? டீயா இது? இந்த டீய போடுறதா வணக்கம்? வணக்கம் சும்மா சொன்னியாக்கு. கலனி தண்ணி மாதிரி இருக்கு. இத குடிக்க நான் என்ன மனுஷனா மாடா? ஏன் அப்படி பேசுற? அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்ல. ஆமாப்பா, என் மனசு கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக துப்புன டீய கீழே குனிஞ்சு உரிய முடியுமா? வாப்பா. ஒத்துமா? என்ன பாது? வா, ஒரு டீ அடிப்பா. இங்க எதுக்கு பட்டியல? குடிக்கிறதுதான். முடியாது. ஆட, உன் கையால டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அடி பாரு, பாத்து டீ கெடுத்தா தலையில. ஆடேங்க அப்பா, அந்த வித்து அப்படியே இருக்கு. அப்படிமா? அல்லாக்கே கொக்குன்னு போயிருவேன். டீ குடிக்கிறியா? வேணாம். வாழ்க்கையில இந்த மாதிரி டீ எல்லாம் நீ எப்ப குடிக்க போற? குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போங்க. காசு கொடுக்கல கட்டி வச்சிருவியா? எங்களை பார்த்தா கடைக்கார மாதிரி தெரியுதா? இந்த பார், கிலோ கணக்கில் தொங்க விட்டுருக்கோம். மாரியாத்தா நோம்புக்கு மோர் ஊத்துற மாதிரி ஒரு ஓட்ட பந்தல வச்சுட்டு ரொம்ப லவுட்டு விடுறியா? இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா? காசு கொடுத்துட்டு வா. 5 ரூபாய். இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வச்சுக்க. வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வணக்கம் சொல்லியே குடல புடுங்காத தாயே. வணக்கம். ஐயோ அம்மா. ஏங்க கேரகம், இந்த செருப்பு வேற அந்த போச்சு. மாஸ்டர், மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க மாஸ்டர். என்ன பாது, 2 டீக்கு 5 ரூபாய் கொடுத்த, அது 10 செருப்பு தூக்கி விடுறியா? ஐயோ ஐயோ, இருங்க மாஸ்டர், போயிடாதீங்க. அப்பா அடச்சே, செருப்பு கீழ போடுமா, பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஏங்க, என் கடையில டீ மாஸ்டர் வேலைக்கு வரீங்களா? என்னது? உன் கடையில வந்து இவர் சர்னு டீ ஆத்தி கொடுக்கணும். இவர் யாருன்னு நினைச்ச? தெரியாதுங்க. இவர் தான் சாரு. உன் கடையில ஒரு ஓரமா கறி மூட்டை வச்சிருக்கல, அந்த மூட்டை அளவுக்கு இவர் கிட்ட பணம் இல்ல. சரிதானே? வேற டீ மாஸ்டர் பாருமா. முன்ன இருந்த ஆளுக்கு 30 ரூபா கொடுத்தேங்க. இப்ப நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க, 2 ரூபா சேர்த்து போட்டு 32 ரூபா கொடுக்குறேன். ஓ, கூட்டி தரீங்களா? அந்த அளவுக்கு நீங்க வசதிட்டீங்க. ஊட்டியில டீ எஸ்டேட் வச்சிருக்க ஓனி. என்ன ஓனி? ஆம்பளைங்கன்னா ஓனர், பொம்பளைங்கன்னா ஓனி. யோ பாப்பா, நீ வேற ஆள் பாருமா. இந்த கைகி நீட்டு வேலை வச்சுக்காத. ஏங்க, நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணவா கூப்பிட்டேன்? வேலையும் கொடுத்து கையில காசும் கொடுக்கலான்னா பெருசா பீத்துக்கிறியா என்னவோ? கூட இருக்க பாரு, கோழி திட்டு நாட்டம். ரொம்ப கேவலமா திட்டுறாப்பா. இந்த ஊர்ல கோழி திட்டு கூட நம்மள மாதிரி வெள்ளையும் சொல்லி தான் போட்டுட்டு இருப்பான் போருக்கு. வேட்டிங் கேட்டி அவுத்து போட்டு ஓடிலாமா? இந்தாப்பா. என்னப்பா இதெல்லாம்? ஊர்ல 1008 வேலை இருக்கு. ஏன் 1009 வேலை இருக்காதா? 1010 இருக்காதா? 2 கம்மியா 1007 6 இருக்க கூடாதா? யோ, எத்தனை வருஷமாயா இதையே சொல்லுவீங்க? மாத்துங்க ஐயா. அறிவு இருக்குதா உனக்கு? இல்லீங்க. நம்ம இல்லப்பா, அங்க ஏதோ ஃபேமிலி மேட்டர் நடக்குது பாரு. நாசமா போச்சு. ஏண்டி, ஏதோ கண்ணாலத்துக்கு வந்தோமா 5 10 மொய் எழுதணுமா போனமான்னு இல்லாம கழுத்துல கடந்த 2 பவுன் சங்கிலியா கழட்டி கொடுத்துட்டு மூடியா நிக்கிறிய. நீ வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டே? இந்நேரம் இந்த 2 பவுன் நகையை நான் கழட்டி தரலன்னா இந்த கல்யாணமே நின்று இருக்கும். அதை பத்தி அவங்க அப்பா நாத்தா கவலைப்படணும்டி. நாளைக்கு உனக்கு ஒரு கண்ணாலம் காட்சினா எப்படி வந்து கழட்டி தருவா? நீ மத கடைக்கு போ. ஆமா, பெரிய கடை. திருவிழா நேரத்துல டீ கடையில இருந்த மாஸ்டரையும் துரத்தி விட்டுட்டா. டீ கடையிலையும் வருமானம் இல்ல. அப்பப்ப அடமானம் வச்சு குடும்பத்தை தாட்டிக்கிட்டு இருந்த நகையும் கலட்டி கொடுத்துட்டா. இந்த பித்துக்குழிய வச்சு எப்படித்தான் காலம் தள்ள போறணும்?
ஏமா பையன் டீ போடுமா. பதினெட்டுங்களா? ஆமா. 11, 18, 18. ஏம்மா? டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கணக்கு பாருமா. சரிங்க. அது சரி, இப்படி டீ போட்டா பொழுது விடிஞ்சிடும். அட வேற கடைக்கு போலாம் வாங்க. ஐயோ வேணாம். போலாம் போலாம், மனுஷன் நிக்கிறதுக்கே நேரம் இல்ல. ஏங்க இருங்க, ஒரு நிமிஷம் ஏதோ போட்டு ஒரு நிமிஷம். வண்டி நவரவே மாட்டேங்குது. வாடா வா. நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பிஏ வா? இல்லங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா? போடா போய் டீ சாப்பிடு. ஏய் போ, போய் டீ சாப்பிடு. போ டீ சாப்பிடு. போ. லைன் லைன் லைன். அங்க பார் சூப்பர் மாஸ்டர். ஐயோ வணக்கங்க. கடவுள் நம்மள என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைலரிங் கிளாஸையும் பார்த்த உடனே கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல்ல. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பரே. சரி நண்பரே. என்ன ப்ரூஸ்ட் டீ குடிச்சிட்டு வர்றேன். ப்ரூஸ்ட் டீ குடிச்சிட்டு வர்றேன்ப்பா. என்ன ப்ரூஸ்ட் பெருசா டீ பெருசா? ப்ரூஸ்ட் குடியா? இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிடாம கேட்பாங்க. பூஸ்ட் என்ன கலரு? ரத்த கலரு. இன்னைக்கு கொலை பண்ணாம நான் உன்னை விட மாட்டேன். அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து ஓடி போயிரு நாயே. இந்தாங்கண்ணா காசு. காசு என்கிட்ட கொடுங்க. எச்சு டம்ளர்லாம் அவர்கிட்ட கொடுங்க. இந்தாப்பா. ₹32 கொடுக்குறேன்னு சொன்னோன்னே எப்படி நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா அந்த கிளாஸ் கலவருக்கு மட்டும் 7 ரூபா தான் கொடுப்பேன். இந்த ரோல்டு கோல்ட் எல்லாம் கழட்டி சொல்லுங்க. கொஞ்சம் கூட நல்லா. இதெல்லாம் ரோல்டு கோல்டா தெரியுதா உனக்கு? என்னமோ கோலார் தங்கச்சி உலகத்துக்கு சொந்தக்காரி மாதிரி பேசுற. 50 பைசாவுக்கு பச்சை பாசி வாங்கி மாட்டிட்டு பூனை பிடிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பேச்ச பாடுறா. ரொம்ப தான் லவ் டு. இதெல்லாம் டீ கடையா? வணக்கங்க. என் சட்டை எங்க? அங்கதான் இருக்கு. இல்லையே எங்க? இந்த மூலையில இருக்கு பாருங்க. கிடைச்சதுங்களா? இருங்க தான் வந்து நான் எடுத்து. தெரியாம ஆக்சிடென்ட் கூட தெரியாம தான் நடக்குது. திருநீர். நிஜமாவா சொல்றேன்? ஆமா, நிச்சயார்த்தம் பண்ணிடுவோம். எங்க வசந்தா ரொம்ப கொடுத்து வச்சது. இன்ஸ்பெக்டர் ஐயாவே உங்க மகனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிறப்ப நாங்க என்ன மாட்டேன்னா சொல்ல போறோம். என் பேத்தி குணத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய இடமா தான் கிடைச்சிருக்கு. நல்ல நேரம் இருக்கும்போது தட்ட மாத்துங்க. முடியாது. அந்த பொண்ணு கழுத்து தாலி கட்ட என்னால முடியாது. யாரை கேட்டு நீங்க நிச்சயம் பண்ணீங்க? என் மகன் நான் சொன்னா கேட்பாங்கிற நம்பிக்கையில பண்ணிட்டேன்ப்பா. அம்மா, அருவாள தலைமாட்டில வச்சுக்கிட்டு எந்த நேரத்துல எது நடக்குமோங்கிற நிச்சயம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில எனக்கு ஒரு குடும்பம் தேவையா? வேணாமா? வேடா. 24 மணி நேரம் உன் கூட இருக்கிறேன். எனக்கே குடும்பம் இருக்கும்போது உனக்கு குடும்பம் இருக்க கூடாதா? வேண்டாப்பா. கொஞ்சம் இப்படி வர்றியாப்பா? கொஞ்சம் வாப்பா. டாக்டர் மாசம் மாசம் வீட்டுக்கு வந்து அம்மாவை செக் பண்ணிட்டு கடைசியா அவர் சொன்ன ரிசல்ட் என்ன தெரியுமா? என்னது? அவங்க உயிர் இப்போவோ எப்பவோ சொல்ல முடியாதுட்டார். அப்புறமும் இஷ்டம். இதாம்மா நம்ம குலதெய்வம் கோயில். இது என்ன இத்தனை குதிரைங்க? அதுமா காசு பணமா போட்டா உண்டியில உடைச்சிடறானுங்க. நகரட்டா செஞ்சு போட்டா பூசாரிய குத்திடுறானுங்க. அதனாலதான் மண்ணுல குதிரையா செஞ்சு அடிக்கிருக்காங்க. வசந்தா, என்னமாச்சு? என்னம்மா? என்னமா என்னாச்சு?